போயிரு சவுண்ட் போ டக்குனு போ டக்குனு போ டக்குனு போ டக்குனு போ இப்போதைக்கு வராத இப்போதைக்கு போய் போய் அங்க ஒன்றும் தெரியல ஏஜ் வைஸ் அக்கார்டிங் டு கம்ஃபர்ட் வைஸ் புரியாம சொல்றேன்னு தெரியல அந்த பிடிமானம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தோன்றதுனால பிக் பாஸில் நாமினேஷனில் சஜனாவை எல்லாரும் சேர்ந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஜனாவே வந்துட்டு நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொன்னதுனால அதை ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு நாமினேட் பண்ணுறவங்களாம் ஈஸியாக வந்துட்டு சஜனாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அழுந்துக்கிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா நஞ்சுடன் அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி இவங்களாம் வந்துட்டு பாய்ஸோட சைடில் போகக்கூடாது அப்படின்றதுனால பாத்ரூம் வழியாக போயிட்டு ஒளிஞ்சு உள்ளே போய் தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு விதிமீறல் இருந்தாலும் ஆனால் பிக் பாஸ் வந்துட்டு இது எதுவும் கண்டுக்கல. ஸோ இதுக்கெல்லாம் அலௌடு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே யார் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சிதா தான் வந்துட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களை கூட வெளியில் அனுப்பிச்சிருக்கலாம், பட் அதுக்கு பதிலாக சஜனாவை எலிமினேட் பண்ணது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சஜனா வந்துட்டு சீக்ரெட் ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சீக்ரெட் ரூமுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வருவார் இல்லையா, சனி ஞாயிறு அன்னைக்கு வந்துட்டு சஜனாவை மறுபடியும் பார்க்க முடியும். ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரியாக திரும்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க.